பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள வாக்காளர் உரிமை யாத்திரை இன்றுடன் நிறைவடைகிறது. இறுதி நாளில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்குகள் திருடப்படுவதாக குற்றம் சாட்டியும் ராகுல் காந்தி கடந்த 17ஆம் தேதி அங்குள்ள சாசாராம் பகுதியில் யாத்திரையை தொடங்கினார். இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக சென்று பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசினார். ராகுல் காந்தியின் பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் இணைந்தனர். 16 நாட்களில் 20 மாவட்டங்களில் 1300 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தியின் யாத்திரை இன்றுடன் முடிவடைகிறது. இறுதி நாள் யாத்திரையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். இதேபோல் பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து ஆட்சேபம் தெரிவிக்க தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. தேசிய மற்றும் மாநில கட்சிகளிடமிருந்து இதுவரை 138 உரிமை கோரல் அல்லது ஆட்சேப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.